என் பேர் ராஜேஷ். நாங்கள் வந்து தேனி அலிநகர் பொம்மை நம்பர்லேருந்து பேசுகிறோம். இங்கே நாங்கள் ஜல்லிக்கட்டை முன்னிட்டு இங்கே மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்து நாங்கள் அப்பயே நான் காலேஜ் சேரும்போது ஒரு கன்றுக்குட்டி வாங்கி வளர்த்தேன். அது இப்போ வந்து இந்த வருஷம் கழட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம எங்கள் மருது பிரதர்ஸ்ன்ற டீமில் வந்து நாங்கள் ஒரு 6 காளை இப்போதைக்கு ஜல்லிக்கட்டில் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு பயிற்சி காலையிலேயும் பயிற்சி, சாயங்காலம் பயிற்சி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீச்சல் போடுறது, மாட்டுக்கு டஸ்ட்டு, தீவனம் வைக்கிறது எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு நெருங்கினால இப்போ வீட்டில் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் காளையை. என் பேர் சரவணன். தேனி மாவட்டம் மும்பையம்பட்டிலேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணன்கிட்டருந்து வந்தது. எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி மாடுலாம் வளர்த்துக்கிருந்தாங்க. முதல்ல அவங்ககிட்டருந்து நாங்களும் அவங்க மாடை வளர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நாங்களாம் மாடு வாங்கி கண்டு வாங்கி அதை மாடாக்கி இந்த வருஷம் ஒரு 6 மாடு கழட்டுற மாதிரி இருக்கும். எப்படி அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் கழட்டுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் காலேஜ் படிக்கிறோம். அதே மாதிரி ஸ்கூல் பசங்களும் இந்த வட்டம் மாடு நிறையா எடுத்துருக்காங்க கண்டு. அது அடுத்த வருஷம் கழட்டுறதுக்கு தயார் பண்ணிக்கிருக்கோம். இப்போ பயிற்சி வந்து காலையில் நீச்சல் போடுறது, வாக்கிங் பிடிச்சிட்டு போகிறது, இந்த டஸ்ட்டு, பருத்தி விதை இதெல்லாம் வச்சு மாட்டுக்கு ரொம்பக்கு தீவிரமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை விடாமல் பாதுகாத்துக்கே இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.